Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்ப்போம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ங்கறனால கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உள்ளக்குள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதை வந்து லேசா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. லேசா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கு அடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. அகைன் அதே பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே வந்து நல்லா குறப்பாக வந்து பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுட்ரு ஆகிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இப்போது வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஜாகரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வெள்ளைப்பாகு வர வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஜாகரி பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக ஆற விட்டுருங்க. இப்போ பூர்ணம் ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைச்சி எட்டு வந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ப்ளஸ் மிக்சடு நட்ஸு. இது ஏற்கனவே நான் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுருந்தேங்க. பன்னீர் ஸ்டஃபிங் செய்கிறதுக்காண்டி நான் செஞ்சது, அதனால் இதில் சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் வெறும் தேங்காய் துருவல் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா அது ஒரு மணி கெட்டியானதுக்கு அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து ஸ்டஃபிங்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பூனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். அரிசி மாவில் கொஞ்சமாக கீ சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து கூடவே வெந்நீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நான் இந்த மோதக் மோல்டில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் என்ன ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணம் ஃபில்லிங் இருக்குல்ல, அதை வந்து சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு 2-3 ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுருந்தேன் தண்ணி வச்சு. இப்போ 1 பை 1 வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை வந்து வெந்து ரெடியாகி வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.